போகிறது வந்து நியூமெரிக்கல் அனாலிசிஸ் ஆர் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பிஜிடிஆர்பியில் வந்து இப்போ தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து பிஜிடிஆர்பியில், அதாவது ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை இது ப்ராப்ளம் பேப்பர். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் யூஜி பிஜியில் படிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு படிச்சிருப்பீங்க. எல்லா யூனிவர்சிட்டிலுமே இருக்கும். மேபி ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் இல்லாமல் இருந்திருக்கும். பரவாயில்ல, படிக்கலைனாலும் பரவாயில்ல, அல்லது படித்து ரொம்ப வருஷம் ஆச்சுனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து மெயினாக வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள ஷார்ட்கட்டில் எப்படி இது பண்ண போகிறது, அதாவது பேசிக் தெரிஞ்சுக்கிறணும். ஷார்ட்கட்னா கண்மூடித்தனமாக வந்து நம்ம ஒரு நிமோனிக் மாதிரி சொல்லுவாங்க, ஒரு கதை மாதிரி சொல்லி மைண்டில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. அதில் மோஸ்ட்லி எனக்கு நம்பிக்கை கிடையாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டை நீங்களே உருவாக்கிடலாம். நான் இதை தான் நம்புவேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீங்கள் கதை மாதிரியோ ஒரு நிமோனிக் மாதிரியோ மனப்பாடம் பண்ணியோ ஏதோ பண்ணீங்கன்னா அது பிரயோஜனம் கிடையாது வாழ்க்கைக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ண வேணால் மேபி யூஸ் ஆகலாம். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் டீச் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ அவன் கொஸ்டின் கேட்பான், அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அதனால் சப்ஜெக்ட் எப்பவுமே புரிஞ்சு படிங்க, ஒரு இன்ட்ரெஸ்டோட படிங்க. இப்போ நீங்கள் ஒரு எப்போவுமே வந்து உங்களால் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு புரிய வைக்க முடியலைன்னா உங்களுக்கே அது புரியலைன்னு அர்த்தம். அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்த ஒரு 6வது படிக்கிறவனுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். அப்படி உங்களால் புரிய வைக்க முடியலைன்னா ஸோ உங்களுக்கே புரியலை, நமக்கே புரியலை அது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு இறங்கி நம்ம யோசித்தோம் அப்படின்னா எல்லாமே புரியும். ஓகே, ஸோ என்னை பற்றி ஒரு சும்மா சின்ன இன்ட்ரோ மட்டும் தெரியாதவங்களுக்கு. என்னோட பேர் வந்து சுரேஷ் கண்ணன். நான் வந்து ஸ்கூலில் ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். காலேஜில் வந்து 2011 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 14 வருஷம் வரும்னு நினைக்கிறேன். 14-15 வருஷம் வரும். ரைட், இதான் என்னோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு. நான் எம்எஸ்சி எம்பிள் அப்புறம் நெட்டு செட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு நெட்டு செட்டு டிஆர்பி ரிலேட்டடாக ஒரு 40 காலேஜஸில் போய் நான் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். கெஸ்ட் லெக்சர் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். லெக்ராஞ்சஸ் பாலினாமியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரிங்களா? லெக்ராஞ்சஸ் இன்டர்போலேஷன் பாலினாமியல் ஆர் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் அப்படின்னு வந்து இதை சொல்லுவோம் நம்ம. இது என்னென்னா எக்ஸ் வேல்யூ இருக்கும், கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இருக்கும். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா இந்த லெக்ராஞ்சஸ் பாலினாமியல் தான் இதுக்கு பேரே வந்து. அதை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம காலேஜ் லெவலில் பார்த்தோம்னா இந்த லெக்ராஞ்சஸ் பாலினாமியலுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் அல்லது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ என்ன மாடலில் இருக்குன்னா சும்மா ஒரு 1-2 டேர்ம் மட்டும் நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துனா இங்கே மேலே எனக்கு என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் x1 வரும். இந்த x1னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து வரிசையாக வந்து எக்ஸ் நாட்லேருந்து, சரிங்களா, எக்ஸு கீழே 0, அதான் எக்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ. அப்புறம் x1, அப்புறம் x2. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க வேல்யூ வந்து என்ன பண்ணுவோம்னா y1 y0 y1 y2 இப்படி வச்சுக்கிடுவோம். அல்லது f0 f1 f2ன்னு வச்சுக்கலாம். எல்லாம் ஒன்று தான். நீங்கள் எஃப்னாலும் ஒய்னாலும் ஒன்று தான். அதில் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அப்போ இப்போ 3 பாயிண்ட் இருக்கா, அப்போ நான் ஃபார்முலா இது எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் x1 போடணும், அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் x2 போடணும். டிவைடட் பை என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸை வந்து எக்ஸ் நாட்டாக மாற்றணும். நீங்கள் அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமரேட்டரில் இருக்கிற எக்ஸை வந்து எக்ஸ் நாட்னு மாற்றுங்க. இப்போ நான் இன்னும் ஷார்ட்கட்டுக்கு போகல. யாரும் என்னடா இப்படி நடத்துகிறாருன்னு மியூட் ஆயிடாது, லெஃப்ட் ஆயிடாதீங்க. ப்ராக்டிக்கலாக எக்ஸாம் எம்சிக்யூக்கு எப்படி அட்டன் பண்ணணும்னு புரிய வைக்கிறதுக்காக நான் இப்போ ப்ராப்பர் மெத்தடில் போயிட்டுருக்கேன். சரிங்களா? அதுவும் நான் ஜஸ்ட் இதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட்கட் தான். x0 மைனஸ் x2 இப்படின்னு போடணும். பக்கத்தில் இன்ட்டு இந்த இடத்துல என்ன வரணும்னா ஃபஸ்ட்டுங்கிறதுனால y0 போடணும். இது ஃபஸ்ட்டு டேர்ம். இதே மாதிரி அடுத்து நான் என்ன பண்ணணும்னா எக்ஸ் மைனஸ் x0 அப்படின்னு எழுதணும். எக்ஸ் மைனஸ் x0 அப்புறம் எக்ஸ் மைனஸ் x2 எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு இதில் நியூமரேட்டரில் x0 இருக்காது. இதே மாதிரி x1 இல்லாமல் ஒரு தடவை எழுதணும். இந்த மாதிரி எழுதணும். எக்ஸ் மைனஸ் x1 விட்டுறணும், x2க்கு போயிடும் நேரம். டினாமினேட்டரில் எக்ஸுக்கு பதிலாக x1 போடணும். நான் கொஞ்சம் குயிக்காக எழுதுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. x1 மைனஸ் x0 x1 மைனஸ் x2. இங்கே பக்கத்தில் என்ன வரும்னா இன்ட்டு y1 அப்படின்னு வரும். இதே மாதிரி இன்னொரு டேர்ம் வரும். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த டேர்ம் என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் x0 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 வரும். சொல்லுங்கள் மேடம், சொல்லுங்கள். ஓகே, இப்போ நமக்கு இந்த மாதிரி போகும். இதுக்கப்புறமும் ஒரு டேர்ம் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த x0 இதெல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் இந்த பாலினாமியலை கண்டுபிடிக்கவங்கள சார் கொடுக்க போகிறது 1 மார்க்கோ 2 மார்க்கோ. இதுவும் பிஜிடிஆர்பியில் 1 மார்க்கு,
பாலிடெக்னிக்கா 1 மார்க் இருக்கும் 2 மார்க் இருக்கும். இதுக்கு நான் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றதா அப்படின்னு தோணும். அப்போ இங்கே தான் நம்ம என்னன்னா கொஞ்சம் கிளவரா யோசிக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த வேல்யூஸை ஃபிட் பண்ற மாதிரி ஒரு பாலினாமியல் வேணும். அதான் இதோட அர்த்தம், இந்த வேல்யூஸை ஃபிட் பண்ற மாதிரி. அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எக்ஸுக்கு 0 போட்டா இந்த பாலினாமியலோட வேல்யூ 2 வரணும். எக்ஸுக்கு 1 போட்டா பாலினாமியல் வேல்யூ 3 வரணும். எக்ஸுக்கு 2 போட்டோம்னா இந்த பாலினாமியல் வேல்யூ 6 வரணும். அது எது நீங்க கண்டுபிடிச்சா போதும். ப்ராப்பரா என்ன பண்ணக்கூடாதுன்னா இவ்வளவு லென்த்தியா செய்யக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆப்ஷன் வைஸ் வருவேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு 0 போடுவேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எக்ஸுக்கு 0 போட்டேன்னா என்ன வரும் அப்படின்னா எனக்கு 2ன்னு வரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. ஆனால் அந்த 2 தான் இங்கே இருக்கு. உடனே கன்ஃபார்ம் பண்ணிடக்கூட இதான் ஆன்சர். எல்லாத்தையுமே பார்க்கணும், எலிமினேட் தான் பண்ணணும். இப்போ செகண்ட் இதில் எக்ஸுக்கு 0 போட்டேன்னா 2 தான் வருது, இருக்கட்டும். தேர்டில் எக்ஸுக்கு 0 போட்டோம்னா 1 வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். 0 ஸ்கொயர்னா 0, 2 இன்ட்டு 0 0, அப்போ 1 வருது. ஆனால் நம்ம கொஸ்டினில் என்ன இருக்குது, 2 வரணுமா? அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷனில் எக்ஸுக்கு 0 போட்டோம்னா 2 தான் வருது. அப்போ வெயிட் பண்ணுவோம். இங்கேயும் 2 தான் வருது. 3 ஆப்ஷன். அடுத்ததுக்கு வாங்க, எக்ஸுக்கு 1 போட்டு பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி எலிமினேட் பண்ணதை நீ தொடக்கூடாது. சிஏ எலிமினேட் பண்ணியாச்சு, நீ போட்டே பார்க்கக்கூடாது. மற்ற ஆப்ஷனுக்கு வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் எக்ஸுக்கு 1 போட்டேன்னா 3 வருது. வெயிட் பண்ணுவோம். இது ஆன்சரா இல்லையா நமக்கு இப்போதைக்கு தெரியாது, வெயிட் பண்ணுவோம். பியில் வந்து எக்ஸ் இருக்கிறதுல 1 போட்டேன்னா 1 + 1 + 2 4 வருதா? 4 வருது. ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா 3 தான் வரணும். அப்போ இதை வந்து எடுத்து விட்டுருவோம். எக்ஸுக்கு 1 போட்டால் 3 கிடைக்கணும்னு கொஸ்டினில் இருக்கு. ஆனால் ஆப்ஷன் பியில் எக்ஸுக்கு 1 போட்டால் 4 வருது, 4 வருது, அதனால எடுத்து விட்டுட்டேன். அடுத்து டிக்கு வருவோம். எக்ஸ் இருக்கிறதுல 1 போடணும். அப்போ எக்ஸ் இருக்கிறதுல 1 போட்டோம்னா என்ன வரும் அப்படின்னா 1 - 1 + 2ன்னு வரும். அப்போ இது கண்டிப்பாக என்ன கிடையாது, 1 1 கேன்சல் ஆயிரும், 2 தான் வருது, 3 வரல. அப்போ இதே எலிமினேட் பண்ணிடும். இப்போ 4ல் 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோமா? அந்த மூணாவது இந்த வேல்யூ 2ம் 6ஐயும் செக் பண்ணவே வேணாம். இதான் ஆன்சர். இதுவும் இன்னொன்று என்னன்னா, நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் எடுத்துக்கிறோம். 10 செகண்ட் தான் இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். 10 to 15 செகண்ட் தான் எக்ஸாமில். மனக்கணக்காகவே நீங்கள் அழகாக போட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எம்சிக்யூ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ப்ராப்பர் வே தெரிஞ்சுக்கிறணும். பட் இப்படி எக்ஸாமில் போய் எழுதுனீங்கன்னா இதுக்கே வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடும். ஆன்சர் கண்டுபிடிச்சி சிம்பிளை பண்ணி கொண்டு வரோம் உள்ள. ஸோ இந்த மாதிரி குயிக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்மளால் முடியுமோ அதான் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். இந்த ஃபைனைட் டிஃபரன்சஸ்ங்கிறது எதுக்காக தேவைப்படுது அல்லது எப்படி வருது? ஸோ இது என்ன அர்த்தம்னா, நம்ம எஃப்ஆஃப்எக்ஸ் வேல்யூ வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எழுதுறது ஒன்று. அதை என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்ணுக்கு தர மாதிரி, அதாவது கொடுத்துருக்கிற இப்போ எஃப்ஆஃப்எக்ஸே எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து x² + 1 அப்படின்னு எழுதுறேன். இதை கொடுத்துட்டு ஒரு f(3) கண்டுபிடிங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கூல் லெவல் கொஸ்டின். என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் இருக்கிறதுல 3 போடுவோம், 3² + 1 வந்து 10 அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இது ஒரு கான்செப்ட், ஸ்கூல் லெவல் கான்செப்ட். பட் இதுக்கு பதிலாக எக்ஸ் வேல்யூக்கு கரஸ்பாண்டியாக எஃப்ஆஃப்எக்ஸ் வேல்யூவை கொடுத்துருவாங்க. சில வேல்யூ கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 0னா இங்கே 0, 1 அப்படின்னா 1, 2னா 8, இப்படி கொடுத்துருவாங்க. இப்போ எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாது மீன்ஸ் இந்த மாதிரி தெரியாது, எக்ஸ்பிளிசிட்டாக தெரியாது. ஆனால் இதே மாதிரி டேட்டா கொடுத்துட்டு இந்த இடத்துல f(2) என்ன அப்படின்னு கேட்பாங்க. சாரி, f(2) ஏற்கனவே இருக்கு இல்லையா, ஒரு f(3) என்ன அல்லது f(0.5) என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரைட்? அப்போ டேபிள் வேல்யூஸ், இதை நம்ம டேபிள் வேல்யூஸ்னு சொல்லுவோம். டேபிள் வேல்யூஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து நமக்கு எஃபோட வேல்யூ, பர்டிகுலர் வேல்யூ கேட்டால் என்ன பண்ணுறது? அது ஃபைனைட் டிஃபரன்ஸ் கான்செப்ட். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா நியூமெரிக்கல் டிஃபரன்சியேஷன் போயிடுவோம். அதில் என்ன கேட்பாங்கன்னா வெறும் f(0.5) கேட்காம f'(0.5) கேட்பாங்க, அல்லது டபுள் டேஷ் கேட்பாங்க. 0ங்கிறது 1. அதே மாதிரி இங்கேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி எழுதுறேன், 8 - 1 அப்படின்னு எழுதுறேன். 8 - 1ங்கிறது 7. அப்போ இப்படி வர்ற வேல்யூக்கு நான் ஒரு பேர் கொடுக்கலாம் இல்லையா, ஒரு பேர் கொடுக்கலாம். அந்த பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டருக்கு வைக்க போகிற பேர். இப்போ நான் அடுத்து ஃபார்மல் டெஃபினிஷன் உங்களுக்கு இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் நம்பர், அதாவது என்னன்னா x0ல ஆரம்பிச்சு xn வரைக்கும், அப்போ மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா n+1 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதை மறந்துடக்கூடாது. ஏன்னா எண்ணில் முடியுதுன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிடக்கூடாது. ஆரம்பிக்கிறது x0ல ஆரம்பிக்கிறோம். அப்போ டோட்டலாக வந்து n+1 பாயிண்ட்ஸ் இருக்கும் x0. இதுக்கு அடுத்த நம்பர் எப்படி எனக்கு கிடைக்குதுன்னா h ஆட் பண்ணது மூலமா. இது என்ன சார் ஹன்னு வருது அப்படின்னா, இப்போ பாருங்க முதல் வேல்யூ 0, அதாவது எக்ஸில் பார்க்கணும். இது வந்து முதல் வேல்யூ 0, இந்த 0லேருந்து 1 எனக்கு எப்படி வருதுன்னா +1.
1 ஆட் பண்ணுறேன். அடுத்து இந்த 1லேருந்து 2 எப்படி வருதுன்னா மறுபடியும் +1. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா ஹச் அப்படின்னு சொல்லுவோம். ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அல்லது இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஹச் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ மொதல் வேல்யூ x0, அது கூட ஹச் ஆட் பண்ண x1. அப்போ இந்த ரெண்டாவது வேல்யூ எனக்கு x2ங்கிறது எப்படி வரும் அப்படின்னா x1 கூட ஹச் ஆட் பண்ணணும். x1 கூட ஹச் ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக இதுதான் கரெக்டு. பட் இந்த x1க்கு பதிலாக ஏற்கனவே நம்ம என்ன எழுதி வச்சிருக்கோம், x0 + hன்னு எழுதி வச்சிருக்கோம். இந்த x1க்கு பதிலாக x0 + h நமக்கு தெரியும். இப்போ இன்னொரு h இருக்கா இங்கே, அப்போ இதையும் ஆட் பண்ணிட்டா என்னவா மாறிது, நமக்கு 2hன்னு மாறிது. அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x2 = x0 + 2h அப்படின்றது. அப்போ ஜென்ரலாக xn அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை எப்படி எழுதலாம்னா x0 + nh அப்படின்னு எழுதலாம். இதுல இருந்து ஹச்சுக்குரிய ஃபார்முலாவும் உங்களுக்கு டெரைவ் பண்ணிடுறேன். ஏன்னா சம்டைம் மாற்றி கேட்பாங்க. இப்போ இதுல இருந்து ஹச் ஈக்குவல் என்ன வரும், ஹச் வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இப்போ NH இங்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, x0 அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போ xn - x0 அப்படின்னு வரும். இந்த எண்ணை வந்து இந்த சைடு கொண்டு போது டிவைடட் பை n வரும். அப்போ இதுல இருந்து நம்ம இந்த சம்டைம் வந்து ஹச் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக கண்டுபிடிச்சிக்கலாம். டேபிளில் பார்த்தாலும் தெரியும், இல்லை இன்டெரக்டாக வேற ஏதாவது வேல்யூ கொடுத்துட்டு ஹச் கேட்டாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எஃப்னாலும் ஒய்னாலும் ஒன்று தான். இதெல்லாம் வச்சு நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேணாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணுங்க. f(x0)ங்கிறது தான் y0. அதாவது அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிறதுல x0 போட்டோம்னா கிடைக்கிற வேல்யூ தான் y0. அதே மாதிரி f(x1)ங்கிறது y1, f(xn)ங்கிறது yn. ரைட். இப்போ நம்ம இந்த சப்ராக்ட் பண்ணி எழுதணும் இல்லையா, அதுக்கு இந்த ஆப்ரேட்டருக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். என்னென்னா டெல்டா. இந்த டெல்டா ட்ரையாங்கிள் முக்கோணம் மாதிரி இருக்கு ஒரு சிம்பிள் f(x). இதுக்கு என்ன அர்த்தம்னா f(x + h - f(x). அதாவது ஃபர்ஸ்ட் இடத்துல எனக்கு டெல்டா வேல்யூ வேணும்னா நான் வந்து இங்கேருந்து வந்து இதை சப்ராக்ட் பண்ணுறேன். அதனால இதுக்கு பேர் என்னன்னா ஃபார்வேர்டு, முன்னாடி போகிறேன். அதான் உங்களுக்கு அர்த்தம். உங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்க பாருங்க. மறுபடியும் f(x)ல் டெல்டாவோட வேல்யூ வேணும். நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ல இருந்து x + h, மறந்துடக்கூடாது, h வந்து எப்பவுமே பாசிட்டிவ், நெகட்டிவாக இருக்காது. அப்போ x + hனா என்ன ஆகுறேன், x இங்கே இருக்கு, நான் ஃபார்வேர்டாக போகிறேன் இல்லையா, ஃபார்வேர்டாக போகிறேன். அதனால இந்த ஆப்ரேட்டர் பேர் என்ன அப்படின்னா ஃபார்வேர்டு. சரியா, டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதனால இந்த ஆப்ரேட்டர் பேர் ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். சரிங்களா, டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இந்த பேர் ஏன் வருது அப்படின்னு யோசிங்க. அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார்வேர்டுனா டெல்டா, பேக்வேர்டுனா டெல்லு, அப்புறம் ஸ்மால் டெல்டா, நடுவில் ஷிஃப்டிங்னு ஒன்று இருக்கும், ஈன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணுவோம். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் இதுதான் டெல்டா. இதோட டெஃபினிஷன் இதுதான். அப்போ f(x)னா இப்படி எழுதுறோம். ஆர் சிம்பிளா இது எப்படி மாத்திரலாம், டெல்டா y0 மாத்திரலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த f(x + h)னாலும் இதனாலும் ஒன்று தான், x0 + h. அதாவது இது ஜென்ரல், இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இதுல பர்டிகுலரா இங்க நான் போடுறேன், அவ்வளவுதான். இது வேல்யூ போடுறேன் நான். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். f(x1 - f(x0) தட் இஸ் ஈக்குவல் டு y1 - y0. நம்ம முதல் மேலே பார்த்த மாதிரி மொதல் நம்பரை y0ன்னு வச்சுங்க, உங்களுக்கு இப்படி போட்டால் புரியும். முதல்ல y0ன்னு வச்சுங்க, ரெண்டாவது y1 வச்சுங்க. அப்போ இது ஜென்ரலாக சொல்லும்போது y1 - y0 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த y1 - y0க்கு ஃபார்வேர்டு சொல்லும் போது பேர் என்ன சொல்லணும்னா டெல்டா y0ன்னு சொல்லணும். ஏன்னா இதுவே நமக்கு சில நேரம் குழப்பிடும். y1 - y0 கண்டுபிடிக்கிறேன், ஓகே சார், பட் இதுக்கு பேர் வந்து இதுக்கு நொட்டேஷன் வந்து டெல்டா y1னா y0 நமக்கு குழப்பம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்வேர்டில் பேர் வைக்கும்போது இங்கே வந்து என்ன இருக்குன்னா y0 இருக்கணும். இந்த y0ல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்வேர்டாக போனோம்னா y1க்கு போகணும். இந்த மாதிரி நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபார்வேர்டுன்னு பேர் வைக்க முடியும் நான். ஓகேவா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குது, அதை நான் அடுத்து சொல்கிறேன். ஏன்னா ரெண்டே அட் அ டைம் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ டெல்டா y0ங்கிறது y1 - y0. இதே மாதிரி நான் என்ன செய்யணும்னா டெல்டா y1 டிஃபைன் பண்ணலாம். ஓகே, அப்போ டெல்டா y1 எழுதும்போது ஃபார்வேர்டு ஆப்ரேட்டர்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ y1க்கு அடுத்த நம்பருக்கு நான் போகணும், ஃபார்வேர்டாகி போகணும். அப்போ y2 வரணும் அப்படின்னு ஞாபகம். அப்போ y2லேருந்து இங்கே இருக்கிற அதே நம்பர் தான் செப்பரேட் பண்ணணும், வேறு எதுவும் வரக்கூடாது. இப்படி தான் இருக்கும். நீங்கள் இங்கே என்ன எழுதுறீங்களோ அது ஒரு தடவை வந்துடும். ஃபார்வேர்டு ஆப்ரேட்டர்னா இதுக்கு அடுத்த நம்பருக்கு போயிட்டு இந்த நம்பரை செப்பரேட் பண்ணணும். அதனால தான் அதுக்கு பேர் ஃபார்வேர்டு. அப்போ ஜென்ரலாக yn-1னா yn-1க்கு அடுத்த நம்பர் yn, அதுலேருந்து yn-1 செப்பரேட் பண்ணணும். இந்த டெல்டாக்கு பேர் ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இந்த டெல்டா y0, டெல்டா yn, எட்ஸெட்ரா டெல்டா yn - are called the
ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் டிஃபரன்சஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ நேச்சுரல் உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், ஏன் சார் ஒய் என் மைனஸ் ஒன்னோட முடிஞ்சிருச்சு, ஏன் வந்து டெல்டா ஒய் என்னன்னு இல்லை அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். சரி, ஒருவேளை டெல்டா ஒய் என்ன எழுதணும்னா ஆக்சுவலாக என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த எண்ணுக்கு அடுத்த நம்பர், அதாவது n பிளஸ் ஒன் மைனஸ் ஒய்என் இப்படி வரணும், கரெக்டா? ஆனால் நம்ம பேசுனது மொத்தமாக எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம்னா n பிளஸ் ஒன் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ வேல்யூ எங்கே முடிஞ்சிரும்னா ஒய் என்ல முடிஞ்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். n பிளஸ் ஒன் பாயிண்ட்ஸ்னா ஒய் நாட்டில் ஆரம்பிச்சு எங்கே முடிஞ்சிடும் அப்படின்னா ஒய் என்ல முடிஞ்சிடும். அப்போ இதில் ஒய் என் பிளஸ் ஒன்னே இருக்காது. அப்போ நான் இதை பற்றி பேச முடியாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி உங்களுக்கு எம்சிக்யூ கேட்டாங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதுன்னு அவசியம் இல்லை. அதையே நான் சொல்லிடுறேன். அதாவது எக்ஸாம் ஹாலில் ஒரு செகண்ட் அப்படிங்கிறது கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். 8, 11, 9 இப்போ நானே வந்து எக்ஸ் இல்லாமல் தான் எழுதுறேன். ஏன்னா நமக்கு இந்த இதில் நமக்கு தேவைப்படாது. இப்போ டெல்டா ஒய்னா என்ன அர்த்தம், இதுலேருந்து இதை செப்பரேட் பண்ணணும். ஸோ 11 மைனஸ் 8 3 இதுலேருந்து இதை செப்பரேட் பண்ணணும். பட் இதில் என்ன நமக்கு மிஸ்டேக் வரும்னா அவசரத்தில் சைனை விட்டுருவோம். நமக்கு மேத்ஸில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் வரக்கான முக்கியமான ரீசன் இந்த சைனில் பிரச்சனை வரும். சரிங்களா? நல்ல சைனை கவனிங்க, அப்போ தான் சைன் பண்ண முடியும். ரெண்டுமே சைன் தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக உங்களுக்கு சொல்லும்போது கவர்மெண்ட் டீச்சராக நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னா இந்த சைன் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரைட்டா? அப்போ 9 மைனஸ் 11 என்ன வரும், நமக்கு -2 வரும். 15 மைனஸ் 9 6 வருமா? 6 மைனஸ் 15 -9 வருமா? இந்த வேல்யூ நெகட்டிவாக வரலாம். சரிங்களா? டிஃபரன்ஸ் இந்த இது வந்து பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாக வரலாம், ஈவன் 0 வரலாம், எது வேணாலும் வரலாம். ஸோ இப்படி தான் நம்ம செப்பரேட் பண்ணணும். இதுக்கப்புறம் அடுத்து வரும்போது இந்த ரெண்டு வேல்யூ இந்த ஆரோ மார்க் போட்டு நீங்கள் எழுதுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா -2 -3ன்னு வரும். அப்போ -5ங்கிறது தான் கரெக்ட். இந்த இடத்துல மிஸ்டேக் வரும் நிறைய. இப்போ நம்ம எழுத போகும்போது என்ன பண்ணிடுறோம், டக்குன்னு 6 - 2 என்ன பண்ணுவோம்னா 4 போட்டுருவோம். நம்ம மைண்ட் அப்படி தான் வேலை பார்க்கும். ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது, 6 மைனஸ் ஆஃப் -2. அப்போ 4 கரெக்ட் கிடையாது. அப்போ இது 6 + 2 மாறிடும். அப்போ 8. அடுத்த வேல்யூக்கு போகணும். எக்ஸோட அடுத்த வேல்யூ என்னன்னா x + h. ரைட்டா? இந்த இடத்துல கரஸ்பாண்டிங் எஃபோட வேல்யூ மைனஸ் இங்கே என்ன இருக்கோ அது இங்கே அப்படியே வரும். நீங்கள் கரெக்டாக இப்படி புரிஞ்சுக்கிறோம். இங்கே என்ன இருக்கோ அது இங்கே அப்படியே வரும். இங்கே நமக்கு இந்த டெல்டா 2/x அச்சை பற்றிலாம் சொல்லலைன்னா நீங்கள் அச்சுனே வச்சுக்கிறோம். அவ்வளோதான். கொடுத்துருந்தாங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ மேட்ச் பண்ணி பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, 2/x. இங்கே என்ன இருக்குது, எக்ஸை x + hன்னு மாற்றணும். அப்போ 2/xல எக்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா x + hன்னு மாற்றுறேன். மைனஸ் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸே வந்துடுதா? அப்போ 2/xன்னு இருந்தால் 2/xே வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம். இல்லை ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேணும்னேவும் ஒரு 2/x காமனாக எடுத்திருப்பாங்க. அப்போ இதில் 2/x எடுத்தாச்சுன்னா 2/hன்னு வந்துடும். மைனஸ் இதில் 2/x அப்படியே வெளியில் போயிடும். அப்போ 1. இந்த மாதிரி நான் வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கலாம். இன் பர்டிகுலர் இன்னும் என்ன செய்யலாம்னா அச்சுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துறாங்க. வென் அச்சு ஈக்குவல் டு 1 இல்லை 0.5 ஏதோ ஒரு நம்பரை கொடுத்துட்டு அந்த வேல்யூவும் கேட்கலாம். பர்டிகுலர் வேல்யூ கேட்கலாம். x 1 2 3 4க்கு எஃப் ஆஃப் எக்ஸை டேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸிங் த ஸ்டெப் சைஸ் h. ஸ்டெப் சைஸுங்கிறது h தான். ஸ்டெப் சைஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் சைஸுங்கிறது h. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, ஒன்றொன்னா தான் கூட்டிகிட்டே போகுது. இந்த இது இல்லைனாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்றொன்னா தான் கூட்டிகிட்டே போகுது. அப்போ ஸ்டெப் சைஸ் வந்து 1 தான். கம்ப்யூட் த இந்த இடத்துல தான் கவனமாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டு டிஃபரன்ஸ். அப்போ இதுக்கு நொட்டேஷன் இந்த கொஸ்டினை பொறுத்தல அவங்களே கொடுத்துட்டாங்க. பட் இல்லைன்னா எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டு டிஃபரன்ஸ் ஆஃப் எஃப் அட் 2 அப்படின்னு கொடுப்பாங்க. அட் x = 2 இந்த நொட்டேஷனை கொடுக்காம அப்போயும் நம்ம ரெடியாக இருக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் 2 வேணும் ஃபார் எஃப் ஆஃப் 2 = 6 அண்ட் எஃப் ஆஃப் 3 = 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும்னா, என்ன சார் டேபிளவே காணா, எங்களுக்கு வந்து டேபிள் எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் வந்து 1 2 3 4 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்படி இருக்கு. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 3 எஃப் ஆஃப் 4லாம் காணாமே அப்படின்னு தோணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, நமக்கு தேவை டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுறேன். ரைட்டா? இங்கே எக்ஸுக்கு நேரம் இந்த 1க்கு நேரம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு வேல்யூ இருக்கும், 2க்கு நேரம் 1 இருக்கும், 3க்கு நேரம் 1 இருக்கும், 4க்கு நேரம் 1 இருக்கும். ஓகேவா? இப்போ டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும்னா நான் எங்கேருந்து எதை செப்பரேட் பண்ணுவேன்னா 2ல் வேணும் இல்லையா? அப்போ அதுக்கு அடுத்த நம்பருக்கு போயிடணும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த தான் நான் செப்பரேட் பண்ணுவேன். இதுதான் இந்த இடத்துல வரும்.
தட் இஸ் இதான் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் ஈக்குவல் டு இன்க்ரிமெண்ட் 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் 2க்கு அடுத்த நம்பர் 3. எவ்வளோ ஆட் பண்ணணும்? 1 ஆட் பண்ணணும். இப்போ 3. டெல்டா இங்கே வராது, வெறும் எஃப் ஆஃப் 3. நான் வெறும் டெல்டா தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் 3 மைனஸ் எஃப் ஆஃப் என்ன வேணுமோ அதை கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் கொடுக்காம. அப்போ எஃப் ஆஃப் 3 வந்து 15, எஃப் ஆஃப் 2 வந்து 6. அப்போ 15 மைனஸ் 6 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சி. தட் இஸ் ஈக்குவல் டு 9. 9 வந்து நமக்கு எங்கே இருக்குன்னு ஆப்ஷன் பியில் இருக்கு. இந்த வேல்யூ வந்து யுனிக். டெல்டா எஃப் ஆஃப் 2னா ஒரு நம்பர் தான் இருக்கும், மோர் தென் ஒன் நம்பர் அட் அ டைம் இருக்காது. அப்போ ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் தப்புன்னு தான் இருக்கும். அப்போ அப்ஜெக்டிவ் டைப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு காமிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த எம்சிக்யூ. இப்படி தான் கேட்பாங்க. நம்ம இவ்வளோ டேபிளை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு 4வது காலம் 5வது காலமில் வர்றது கேட்டால் நம்ம என்ன சார் பண்ணுறது, ரொம்ப நேரம் ஆயிருமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. மோஸ்ட்லி அப்படியே அவாய்ட் பண்ணுவாங்க. சில கொஸ்டின் லென்த்தியாக தான் இருக்கும், பட் நம்ம வந்து மற்ற கொஸ்டினில் மேனேஜ் பண்ணிக்கிறோம். இந்த நியூமெரிக் அனாலிசிஸில் நீங்கள் வந்து இது ஈஸியான பேப்பர் சொல்லப்போனால் கொஞ்சம் மெனக்கெட்டு படிச்சிங்கன்னா இதில் ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் 5மே கரெக்டாக ஆயிடும். ஏன்னா டிஃபிகல்ட்டான பேப்பரை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேப்பர் படிக்கிறது மூலமாக. அதில் மார்க் குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் மார்க் எடுத்துடணும். ரைட், இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் தி ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இதில் எது வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு வேளை இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இப்போ தான் டீச் பண்ணதுனால உடனே சொல்லிடுவீங்க. சரி, ஒரு வேளை எக்ஸாம் ஹாலில் இப்போ எப்படி யோசிக்கிறது, 10 யூனிட்னு படிச்சுட்டு போனோம் மறந்து போச்சு அப்படின்னா இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ்ன்னு இருக்கா, மொதல் வந்து டிஃபரன்ஸ் இருக்கணும் சரியா. இந்த சியில் பாருங்க டிஃபரன்ஸே இல்லை, வெறும் டேரெக்டாக எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குது, உடனே இதை தூக்கி விட்டுறணும் சரியா. ஃபார்வேர்டுக்கு நான் மீனிங் சொன்னேன், இங்கே எக்ஸ் இருக்குன்னா அப்போ நான் கண்டுபிடிக்க போகிற வேல்யூ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கணும். அப்போ மொதல் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்னு தான் ஆரம்பிக்கணும் மொதல் வேல்யூ. அப்போ பார்த்துக்கிட்டே வாங்க, இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது, இது ஆன்சர் கிடையாது. இது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குது, இருக்கட்டும். ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே எடுத்துட்டோம், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது, எடுத்தாச்சு. அப்போ இதான் கரெக்ட். நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும் எக்ஸாம்.